Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு நெருக்கம் காட்டுவது போல் இருந்து வரும் தேமுதிக திடீரென விமர்சன குரல் எழுப்பியுள்ளது. அண்மை காலமாக திமுக மற்றும் தேமுதிக இடையே ஒரு நெருக்கம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியதால் கூட்டணிக்கு அச்சாரம் என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் திருத்தணியிலும் காஞ்சிபுரத்திலும் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஆட்சியில் நிறையும் உள்ளது குறையும் உள்ளது, 100க்கு 50 மதிப்பெண் தருவேன் என்று கூறினார். இது ஒன்று எக்ஸாமா என்ன அண்ணா சொல்ல சரி அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமாக இருக்குன்றல அப்போ 50-50 வச்சுக்கோங்க. கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 45 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அவர் தலைமையிலேருந்து மேரேஜ் நடந்தது. அதனால ஒருத்தரை போய் உடம்பு முடியலன்னா போய் விசாரிக்கிறது எப்படி கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தால் உங்களை அழைத்து நாங்களே சொல்கிறோம். நான் தெளிவாக இருக்கேன். இப்போதைக்கு எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். உரிய நேரம் வரும்போது யாருடன் கூட்டணி என்பதை பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து சொல்றோம். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் போட்டியிட்டது. அப்போது 5 தொகுதிகளை பெற்ற தேமுதிக ஒரு ராஜ்யசபா இடமும் கோரியது. இந்த விஷயத்தில் அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் கூட்டணி குறித்து தேமுதிக மறுபரிசீலனை செய்யும் என பிரேமலதா தெரிவித்திருந்தார். தொடர்ந்து திமுகவுடன் நட்பு பாராட்டி வந்த நிலையில் திடீரென திமுக ஆட்சியின் குறைகளை அவர் பட்டியலிட்டு பேசினார். நிறைகளும் இருக்கு, பல குறைகளும் இருக்குங்க. இல்லை நம்ம சொல்லிட முடியாதுங்க. எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்தா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆணவ கொலைகள், டாஸ்மாக்கு, கஞ்சா போதை விற்பனை, வேலை வாய்ப்பு கிடையாதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு. விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலை இடலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அதனால இது நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்க்கிறேன். கூட்டணியை உறுதி செய்யாமல் தன் பலத்தை காட்ட முயல்கிறாரா பிரேமலதா, அல்லது புதிய அரசியல் வியூகம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.